பதிவு பண்ணியிருக்கேன், ஆனால் பதிவு பண்ணேன். அப்போ அதை நம்ப மாட்டேன். நாங்கள் வரலாற்றாளர்கள் பழைய பாரம்பரியமான மூத்தவர்கள் எல்லாம் இருந்து அற்புதமாக சரியாக சொல்லிட்டீங்கன்னு சொன்ன போது தான் அந்த புக்கை அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு இந்த கருவியில் பேசுகிற எதுவுமே ரகசியம் கிடையாது. ஆனால் ரகசியமாக கேள்விப்பட்ட செய்தியை நாம் அற்புதமான ஒரு கலைப்படைப்பாக, அதுவும் வரலாற்று ஆவணமாக, வாய்மொழி வரலாற்று ஆவணம், டாக்குமெண்ட் அப்படியா மாறிடுச்சு. அது கோவையில் ஜீவ என்ற நூல். இப்போ சாதாரணமான நான் ஐயா சொன்ன மாதிரி காலேஜ் பகுதியில் ஆட்டோ ஓட்டி கொண்டு இருக்கிற 4000 தொழிலாளர் 10,000 தொழிலாளர்கள் வரும். ஆனால் நான் ஒரு வாய்மொழி வரலாற்று ஆச்சரியன்னா இது எங்கிருந்து நடக்குது? அப்போ ஒரு பக்கம் வாசிப்பு, ஒரு பக்கம் தனித்துவமான வாழ்க்கை முறை. எல்லாரையும் போல இருக்கிறவங்க படைப்பாளிகளாக ஆக முடியாது. 10 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணணுங்கிறது, ஒரே மாதிரி நடந்துக்கிறது, ஒரே மாதிரி எல்லாரும் அவங்கெல்லாம் அந்த கடைக்கு போகிறாங்க, அதனால் நான் அந்த கடைக்கு போகிறேன், இப்படி தான் மக்கள் இருக்காங்க. கூட்டம் கூட்டமாக என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கிறாங்க. அதை நான் செஞ்சால் தான் பெருமைன்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு செய்ய முடியலன்னா அதை வேற குற்ற உணர்ச்சியாகவும் தாழ்வு மனப்பான்மையாகவும் நொந்து நூடுல்ஸ் ஆகிறாங்க மக்கள். இப்போ நொந்து போயிடுறாங்க, எனக்கு அது கிடைக்கல, நான் வரல, நான் போகவே மாட்டேன். இதுதான் வீட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள். காரணம் என்னன்னா, நீங்க எல்லாரையும் போலவே இருக்க விரும்புறீங்க. எல்லாரையும் போல இருக்க விரும்புனீங்கன்னா நீங்க தனியா இருக்கீங்க. ஆட்டோ சந்திரனா ஒருத்தங்க தான் நீங்க பார்க்க முடியும். அப்ப நீ தனியாக உனக்கென்ற தனித்துவ அடையாளங்கள், தனித்துவமான சொல்லாடல்கள், தனித்துவமான நடைமுறைகள் இன்னொருத்தர போல நீ இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அந்த இண்டிவிஜுவாலிட்டி, அந்த தனித்துவம், அதுல வேற யாருக்கும் நிகழ்ந்திராத ஒன்று. ஐயா சொன்னார், ஒடிசா பெண் ஒருத்திக்கு நான் பிரசவம் பார்த்தேன். அவர் ஊடகங்கள் வழியாக அந்த செய்தியை பார்த்துருப்பார். ஏன்னா உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி 43 தொலைக்காட்சி பேட்டிகளில் பல்வேறு மொழிகளில் அது வெளியே வந்துருச்சு. உலகம் அவர் சொன்ன மாதிரி பிபிசியிலிருந்து எல்லாமே. அது வர்ற காலம் நவீன ஊடக காலம். அதற்கு முன்னாடி 92, 90களில் எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஆட்டோவில். அவர் அதே மாதிரி ஆட்டோவில் பொண்ணு ரேஸ் கோர்ஸில் வச்சு பிரசவம் பார்க்குறேன். ஆனால் அப்போ நான் பார்க்கல. அப்போ ஒரு வயதான அம்மா கூட இருந்தாங்க. அந்த அம்மா எப்படி பிரசவம் பார்த்தாங்களோ அதைத்தான் நான் இந்த ஒடிசா பெண்ணுக்கு நான் முயற்சி பண்ணேன். அந்த அம்மா தான் மாஸ்டர். உண்மையில் அந்த அந்த பாட்டி, இன்னைக்கு இருக்கிற பாட்டிகளுக்கு பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா விதன்னு உதறி இவங்க ஓடி போய் 108 கூப்பிட்டுருவாங்க. இப்போ இருக்கிற பாட்டி அப்படி தான், அவங்களுக்கும் எதுவும் தெரியாது போகிறோம். அந்த மாதிரியான அந்த பாட்டி எல்லாமே செஞ்சு குழந்தைய கையில் எடுத்துட்டு தான் நாங்கள் பெரிய ஆஸ்பத்திரி போனோம். அந்த நர்ஸ் பார்த்துட்டு இறங்குன பொம்பளை எப்படி தாங்கி பிடிச்சிட்டாங்க. அவங்க நடந்தாங்க, மயக்கமாக வந்தாங்க. நான் தாங்கி பிடிச்சிட்டு பைக்கில் பார்த்தா குழந்தை. என்ன வண்டியிலேயேவா? அப்புறம் என்ன டிரைவர்னா ஒரு பேரே வச்சுட்டு போயிருந்தேன். எனக்கு இங்கே ஊட்டிட்டு வந்த பேரே வச்சுருந்தேன். அதே நான் ஒரு நாவலை ஒரு குறுங்கதையாக எழுதுறேன். அழகு அப்படின்னு அதுக்கு பேர் வச்சேன். அழகு, அதிகாலையும் சூரியனும் சிவப்பும் அழகுன்னு அந்த கடைசி வரையும் முடித்தேன். ஏன்னா அது 5:30 மணி நேரத்து 5:30 மணி 5:45 நடந்த பிரசவம் மழைக்காலத்தில். அப்போ அதை கையில் எடுத்து அந்த அம்மா பக்கத்து டீ கடையிலேருந்து சுடுதண்ணி வாங்கி உடம்பு தொடச்சி கொடுத்துருச்சு, தொண்டில் வச்சு கொடுத்துருச்சு. கையில் வாங்கிட்டு நிற்கிறேன். மரத்தில் கொஞ்சம் நேரம் முன்னாடி பெஞ்ச மழை நீர் சொட்டுது. அந்த குழந்தை மேலே ஒரு சொட்டு திழுக்கு வீங்குது குழந்தை. நான் அந்த வரி எழுதுகிறேன். அடுத்து வரும் எதிர்காலத்தில் வரவிருக்கும் அத்தனை கடின மற்றும் எளிமற்ற சூழ்நிலைகளுக்கெல்லாம் எதிர்கொள்ளவும் தாங்கிக் கொள்ளவும் தயாராகிவிட்டது குழந்தை. அந்த ஒரு சொட்டு நீர் பட்டுடனே இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தை அப்படி சிலிர்ப்பு, அந்த சிலிர்த்த நீர் நடை. இந்த சிலிர்ப்பு அந்த குழந்தையினுடைய வினையை காட்டுது, எதிர்வினை செலுத்துது. புதுசாக என்னமா நடக்குதுங்கிறது அந்த குழந்தை உடனே 10 நிமிஷத்தில். இதுதான் கடைசி வரி. இது எதிர்ப்பு தயாராகிவிட்டது. நிமிர்ந்து பார்க்குறேன், புளிய மரம். புளிய மரத்தில் ரூபை கிரணங்கள் அப்படி ஊடுருவி வருது இலைவெளியில். அந்த அதிகாலை பொழுது வானம் சிவந்துருச்சு. அதிகாலை சூரியன் சிவப்பும் அழகு. இது சும்மா இந்த குழந்தைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை வரைக்கும். ஆனால் நான் அப்படி நினைக்கிறேன், அந்த குழந்தை கையில் வாங்கணும். இதுதான் அந்த நூலோட கடைசி இருக்கு. இப்படி ஒரு கதையை எழுதிட்டு 18 பக்கங்கள் காக்கைச்சிறைங்கிற மாத இதழில் வெளிவந்தது.
இங்கே தமிழகத்தில் கோவையில் நடந்த சிறுகதை போட்டியில் முதலிடத்தை வென்றார். அந்த 18 பக்கம் உள்ள ஒரு சிறுகதையை எழுதி முடித்து அந்த கடைசி வரி அழகுன்னு முடிச்சுன்னு இல்லையா, இந்த கதைக்கு என்ன பேர் வைக்கிறது? மாசமான பெண், ஆட்டோ பேசும், ஏதாவது டாக்குமெண்ட்டாக அது இது வேண்டாம். என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல. அந்த அம்மா பேரும் தெரியாது, அன்னியில் வந்த அம்மா பேரும் தெரியாது, எதுவும் தெரியாது. குழந்தைக்கும் பேர் வைக்கல. என்ன பேர் வைக்கிறது? கதை திரும்பி போயிட்டேன். அதிகாலையும் சூரியன் சிவக்கும் அழகு, அழகு 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 அப்படின்னு பேர் வச்சு இப்படிதான் பேர் வச்சு. ஒன்றும் பெரிய இதுக்கெல்லாம் அது இலக்கணமோ அல்லது ஒரு 10 பேர்த்துக்கிட்ட ரிசர்ச் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன வைக்கிறதுன்னு தெரியாமல் வச்சுருக்காரு. அப்போ படைப்பு என்பது நீ ஏற்கனவே தெரிந்திருக்கிற ஒன்றை செய்வதல்ல. உனக்கு தெரியாத ஒன்றை உன் மூலம் நிகழ்ந்தால் அது படைப்பு. அந்த பேருக்கு அழகுங்கிற அந்த இதுக்கு பேசி முடிச்சவங்க அத்தனை பேரும் அழகுன்னே முடிச்சாங்க. அழகு அழகுதான் அப்படின்னு முடிச்சாங்க நிறைய பேர். அந்த நான் கதையை படிச்சு என்ன அவங்களுக்கும் வேற சொல்லாடல் இல்லை. முதல்ல அவ்வளவு மரண வேதனை, ரணகலம், ரத்தம், சகதி, துர்வாடை, அப்படின்னு அழுகிய முட்டையின் வாசனைன்னு எழுதியிருக்கிறது. அந்த வாசனை அதை எவ்வளோ நேரம் நீ சகிக்க முடியும்? அவ்வளவு துயரமாக தான் போகுது. ஆனால் கடைசியில் அந்த அம்மா தன் பிள்ளையை வேண்டுவதற்காக உதவி செஞ்சு குழந்தை பிறந்து குழந்தை உயிர்ப்போட நின்று வீருக்கு அழுது அப்போ அங்கே வேறொரு புத்துயிர்ப்பு பார்க்குறோம், வேறொரு மலர்ச்சி நடக்கும். இப்போ இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கும்? கிடைச்சவங்க யாராவது வெளியே சொல்லியிருக்காங்க? அப்போ இந்த தனித்துவ அனுபவம், இந்த தனித்துவ சம்பவம் நான் நினைவு கூர்ந்து அதை திரும்ப சொல்றேன். பாட்டியா இருந்தா சொல்லியிருப்போம், அட அன்னைக்கு அப்படித்தான் பஸ்ஸில் போகும்போது 2ஆம் நம்பருக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தி முன்னாடி உட்காந்து நெறிகிறா இவேண்டா இப்படி நெறிகிறான்னு நான் பின்னாடி யோசிச்சுட்டே இருந்தேன். அது கீழேயே விழுந்துட்டா சீட்டு விட்டு அவனுக்கு எதோ சரியில்லையோ. டிரைவர் கத்துறான், ஏய் நல்லா உட்காருங்கிறான். ஏன்டா ஒரு பொம்பளை இப்படி விழுங்குறான்னு சொல்லி அப்புறம் நான் போய் என்னமா கிணறுக்குள்ள விழுந்துட்டாளேன்னு பார்க்குறேன். நிறமாச கர்ப்பிணி பண்ணேன். அப்போவே எனக்கு மூச்சடிச்சது. ஐயோ பனி கூட உடஞ்சு போச்சு. எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு, ஏப்பா கத்தாத, கொஞ்சம் வண்டி ஓரமாக நிறுத்துங்க. அவன் ஏனமா அப்படின்ட்டு இங்கே இமானுவேல் சர்ச்சுக்கு பக்கத்தில் உப்பி வேலை காரணம் வண்டி ஓரமாக நிறுத்தினான். அப்புறம் எல்லாம் இடத்துக்கு கீழேன்ட்டேன். அப்புறம் கூட 2-3 பிள்ளைங்க வந்தாங்க. அவளுக்கு எல்லாம் சுற்றி நிற்க, எல்லாம் துணி பிடிச்சி நினைக்கா. அவள் பாவை ஆர்வத்தை முடியறதுல என்னமோ கிறக்க எங்கேருந்து வந்தாலும் இன்னும் தெரியல. முக்குன்னு முக்குறா, கத்துன்னு கத்துறா, கீழே ரத்த வாடகை அடிக்குது. அப்புறம் உட்காந்து அவளுக்கு மண்டி போட்டு உட்காந்து போட்டு பிடிச்சி அப்படியே தோணியில் நல்ல வேலை அன்னைக்கு நான் காட்டன் பாவாடை கட்டிட்டு போயிருந்தேன். அதனால அதை இதுலேயே குடைச்சி அப்புறம் எடுத்து இன்னொருத்தி துண்டு கொடுத்தா, அதில் கையில் வச்சுட்டு பெரிய ஸ்கூட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டு போட்டு அப்புறம் போனோம் பாரு டவுனுக்கு அப்படிங்குது. பாட்டி கதை சொல்லு. அவங்க பார்த்த ஒரு பஸ்ஸில் பார்த்த ஒரு சம்பவம். அப்போ இப்படி தான் நடந்திருக்கும். பாட்டி இன்னும் அழகாக சொல்லியிருப்பாங்களே நினைக்காருங்க. கூட 2 திட்டுவெல்லாம் கெட்ட வார்த்தைகள்லாம் விட்டாங்க, அதெல்லாம் விடுவாங்க, அப்படிதான் இருப்பாங்க. நம்ம இப்போ பேச முடியாது, காலேஜுக்குள்ள இருக்கோம். நீங்கள் என் கூட திண்ணையில் பேசுனீங்கன்னா வேற மாதிரி. அது அழகான வார்த்தை. ரொம்ப கோபமாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் அந்த அம்மாவோட அந்த உள்ளப்பட்ட அம்மாவோட அம்மாவை அவங்க பாட்டி இதெல்லாம் திட்டிட்டு இருக்கு. அது என்னன்னா ஒரு வாழ்க்கை சம்பவத்தை அவங்க சொல்றதுக்கு ஆரம்பிக்கிற போது ரொம்ப சிம்பிள். 2ஆம் நம்பர்ல போயிட்டு இருந்தேன். 2ஆம் நம்பர் பஸ். 2ஆம் நம்பர் பஸ்ஸுங்கிறது ஒரு நகர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு கல்வி. அப்புறம் உப்ளிபாளையத்தில் நிறுத்த சொன்னேன். உப்ளிபாளையம் வந்துச்சா? இப்போ லேண்ட் எந்த இடம்? உப்ளிபாளையம். இம்மானுவேல் சர்ச்சு. எப்படி கதை எவ்வளோ ஞாபகமாக வச்சுக்கிட்டு இம்மானுவேல் சர்ச். அந்த சர்ச்சுக்கு பேர் இம்மானுவேல் சர்ச். இப்போ இம்மானுவேல் சர்ச்சுக்கு பக்கத்தில் வண்டியை நிறுத்தினேன். ஏடாப்பா கத்தாத, கொஞ்சம் நிறுத்து. டிரைவருக்கு அவ்வளோதான் மரியாதை, பெரிய பொம்பளை அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் கண்டக்டர் வந்து எட்டி பார்த்தேன். அது ஊர் கட்டவன் இங்கே என்ன பார்த்தேன், அவ்வளோதான். அவனை மொழி கொடுறாங்க. அவனுக்கு என்னன்னு தெரியாமல் வந்து பார்த்துருப்பான். ஆனால் அப்போ இந்த கதை சொல்றதுல இப்போ இம்மானுவேல் சர்ச் என்கிற நிலப்பரப்பு வந்தாச்சு. நிலம் வந்தாச்சு.
2ஆம் நம்பர் பஸ்ஸு, அது என்ன ட்ரிப்புன்னு தெரியல. ஆனால் அம்மா பெரியம்மா அத்தா டவுனுக்கு போகிறாங்க. அவங்க காய்கறி மார்க்கெட் போய் சந்தையில் வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க காலையில் அதிகாலை நேரத்துக்கு போயிருப்பாங்க. 5:30 6:30 ஏதாவது நேரமாக இருக்கலாம். ஆக ஒரு கதை சொல்லப்பட்டிருக்குது. நான் இந்த கதையை கேட்குற போது எனக்கு வயசு 9. இப்போ நான் ஞாபகமாக வச்சுருக்கேன். இன்னும் டெவலப் பண்ணி சூப்பராக வேற ஒரு கதையில் எழுதியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வேறு விஷயம். அது எழுதி புக்கு வந்தோன்னே தெரியும். முடக்க கால கதைகள் அச்சுக்கு வந்துருச்சு. அதில் இந்த பாட்டை வேற ஒரு வகையில் எழுதியிருக்கேன். அது என்னன்னா, இப்போ ஒரு அதிகாலை பொழுதுன்னு நம்ம நினச்சிக்கலாம். 5:30 6 போயிருக்கிற அம்மா பெரியம்மா சந்தைக்கு போகிறாங்க. அப்போது பஸ்ஸு வந்தாச்சு, இடம் வந்தாச்சு, நேரம் வந்தாச்சு. காலை நேரமாக தான் முடியும். இப்போ அந்த கதை உயிரோடு என் கண்ணுக்குள்ளே நிற்கிறதுக்கு காரணம், அந்த அம்மாவை நான் பார்க்கல, கீழே கிடந்தது பார்க்கல, இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் பாட்டியின் சொல்லாடல்களுக்குள்ள காலமும் இடமும் சேர்ந்துருக்கு. அன்னைக்கு அப்படித்தான். கரெக்ட். அவங்க சொல்லும்போதே காலையில் நேரம். அன்னைக்கு அப்படித்தான். காலையில் 2ஆம் நம்பரில் போய் சொல்லும்போது கரெக்ட். அதனால தான் காலையில் வந்து காலையிலங்கிறத பதிவு பண்ணுறாங்க. இப்போ காலை ஒரு நேரம் ஒரு கதைக்கு எப்பவுமே சரியாது. 1983 மார்ச் மாதம் 13ஆம் நாள் இதான் லாக்கப்போட முதல் வரி. லாக்க புத்தகத்தினுடைய முதல் வரி இதுதான். அன்னைக்கு எழுதுற போது என்னுடைய குறைபாடான அறிவுனால இந்த வரி எழுதிட்டேன். இன்னைக்கு எழுதியிருந்த எப்படி எழுதியிருப்பேன்? எம்ஜிஆர் நடித்த மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியின் திரையிடப்பட்ட 2வது ஆண்டுகள் ஆகியிருக்கிறார். என் டி ராமாராவும் முதலமைச்சர் எம்ஜிஆரும் கன்னடத்து முதலமைச்சரும் தெற்கு மாநில மாநாடு நடத்துவதற்காக குண்டூர் மாவட்டத்திலே கூடியிருந்த நாட்களில் இப்பொழுதிருந்து எப்படி எழுதி நீதான் அப்புறம் டேட்டை கண்டுபிடிக்கும். அன்னைக்கு எனக்கு தெரியாது, எனக்கு அன்னைக்கு இலக்கணம் தெரியாது. அப்ப நான் எழுதுறேன், எப்படி ஆரம்பிக்கிறது கதைய? அது என்ன டைம்? மார்ச் 13 1983 மார்ச் 13 போட்டேன். இது பழைய தமிழ் படங்கள்ல டைம் காட்டுற கேலண்டர் காட்டுவாங்கல்ல, என்ன மாசம் என்ன வருஷம் கதை காட்டுறது, அந்த மாதிரி சாதாரண மெத்தடு, ரொம்ப சாதாரண மெத்தடு. ஆனா இந்த சாதாரண மெத்தடை இப்ப எழுதியிருந்தா நான் எப்படி எழுதியிருப்பேன்னா அப்படிதான் எழுதியிருப்பேன். முதல் 3 மாநில முதல்வர்கள் கூடியிருந்த போது 32வது தேசிய விளையாட்டு போட்டியிலே உஷா ஓட்டப்பந்தய வீரமங்கை, உஷா தங்கப்பதக்கமங்கை உஷா அவர்கள் வாலிபால் விளையாட்டிலே கேரள அணிக்காக ஆடி ஜெயித்து கொண்டிருந்த வேலையிலே, ஏன்னா அதெல்லாம் அப்ப நடந்தது, நான் அங்க இருக்கேன். அப்ப இப்ப இருந்து இப்படியாவது இருக்கு. ஜெயனா ரெட்டி மைதானத்திலே என் டி ராமராவ் தன்னுடைய முதல் மாநாட்டை திரட்டிய போது காலத்தை இப்படி சொல்லலாம். ஆனா காலம் வந்துடணும் கரெக்டா. அப்ப படிக்கிறவன் என்ன பண்ணுவான், என் டி ராமராவ் எப்படா முதல் மாநாடு போட்டான், குண்டூர்ல போட்டான். அப்ப குண்டூர் அது என்ன மாசம், இந்த மாசம் தேடி கண்டுபிடிச்சா தான் கதை நிக்கல, நிக்காது. காலம் இல்லாவிட்டால் கதை நிற்காது. காலமற்ற கதைகள் அனாமதேய கதைகள். ஆனா அழகான தமிழ் சொல் ஒன்று இருக்கு, முன்னொரு காலத்து. அழகான தமிழ் சொல். ஆங்கிலத்தில் நீங்க படிக்கிற போது எல்லாம் அப்படின்னு படிப்பீங்களே, நான் ஆங்கிலம் படிக்க தெரியாது. முன்னொரு காலத்து. அப்போ முன்னொரு காலம் நீ இப்போ உன்ற மனசுக்கு ஏற்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். அந்த காலத்தை எப்படி வேணா கற்பனை பண்ணிக்கலாம். ஆனா அதுக்குள்ளேயும் காலம் வரும். அந்த வியாபார கூட்டம் அவங்களே நெய்திருந்த பட்டு சேலையை எடுத்து கட்டிட்டு ரெட்டமாட்டு வண்டியில கட்டி பெட்ரமாஸ் லைட் வச்சுட்டு போனாங்கன்னா காலம் வந்துடும். மறுபடியும் 900 வருஷத்துக்குள்ள வந்துடும். ஏன்னா பெட்ரமாஸ் லைட் எப்போ வந்துருக்கு, தீப்பந்தம் முடிச்சுட்டு போனாங்கன்னா போயிட்டு இருக்கிற போது அது எங்கேயோ காட்டுக்குள்ள இருந்து ஒரு கொள்ள கூட்டம், அது வேலையின் துணிக்கான கீழையின் துணிக்கான எல்லாம் அப்படி வேகமா கட்டிட்டு உரட்ட கல்லுகளும் பிறந்த கட்டைகளையும் எடுத்துட்டு ஒரு பெருங்கூட்டம் ஓடி வந்தது. அப்படின்னு சொன்னா ஆடையற்ற ஒரு சமூகம் இருந்தது, ஆடையோட ஒரு சமூகம் இருக்கு. தீப்பந்தம் முடிச்சுட்டு போறாங்கன்னா 1500 ஆண்டு 1800 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ காலம் படைப்பினுடைய அடிப்படை வாழ்வில் அல்ல, சொல்றவனோட தகவல்கள் சொல்றவனாக இல்லை, அது காலத்தில் இருக்கு. காலம் தனிச்சு இயங்குமா? காலம் எங்காவது தனித்து இயங்குமா?
இயங்காதா? ஏன் இயங்காது? பதில் சொல்லி காலம் எப்பொழுதும் தனித்து இயங்காது. அது இடத்தோடு சேர்ந்துதான் இயங்கும். இடம் தனித்து இருக்குமா? இடம் தனித்து இருக்குமா? இடம் இருக்கும். இடம் இருந்தது. காலம் என்பது மனிதர்கள் போடுகிற ஒரு கணக்கு. காலமற்றதாக, கணக்குகளுக்கு அப்பாற்பட்டதாக மனித உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பே இடம் இருந்தது. அதனால இடம் தனித்து இருக்கும். ஆனால் காலம் தனித்து இயங்காது. காலம் இயங்குவதென்றால் அது இடத்தோடு சேர்ந்தால் மட்டும்தான் இயங்கும். காலத்தை நீ சொல்லும்போது இப்ப மணி 3:40, 3 மணிக்கு நான் நின்றுட்டு இருந்தேன், கொஞ்சம் மாணவர்களோடு பேசிட்டு இருந்தேன், இந்த சொல் முழு